என்னம்மா நீங்க? சரி, நான் போய் ஹோட்டல்ல தான் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் முரளி. ஆனா ஒண்ணுடா, உன் பொண்டாட்டி ஆடுற ஆட்டம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வீட்டுக்கு வந்ததும் வராதுமா இப்படி சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காத. உன்கிட்ட தனியா பேசுறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நான் வாய் திறந்தாலே உன் தம்பியும் தங்கச்சியும் அன்னைக்கு ஜெயன்னு முறுக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு பாரு, இந்த சூர்யா ஏதோ ஏருக்கு மாறா பேச போய் குழந்தைன்னு ஒரு மரியாதை கூட இல்லாம கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிட்டா உன் பொண்டாட்டி. என்னது? அடிச்சிட்டாளா? ஆமாண்டா, நீ தான் கோவப்படுற. அவன் என்னடான்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அண்ணி அடிச்சதுல தப்பே இல்ல, அவ செஞ்சது நியாயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அம்மா, ரஞ்சினி உங்களை ஏதாவது தப்பா பேசினாளா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. அவ ஏண்டா பேச போறா? அடுத்தவங்கள பேச விட்டு வேடிக்கை பாக்குறது தானே அவளுக்கு வழக்கம். ஏன் தலையெழுத்து, என்ன பண்றது? இரு, உனக்கு காஃபி போட்டு கொண்டு வர. வாடி புஷ்பா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. கேப் கிடைக்கும் போதெல்லாம் அண்ணிய பத்தி நீ ஏதாவது சொல்லிட்டே இருக்கம்மா. ஒரு கட்டத்துல அண்ணனுக்கு இது பழகி போயிடும். அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு கண்டுக்காம போக ஆரம்பிச்சிட்டா நாளைக்கு நியாயமா நீ ஏதாவது சொன்னா கூட எடுபடாம போயிடுமா. ஜாக்கிரதையா இருமா. அப்படின்னு ஒண்ணு இருக்காடே. அது மட்டும் இல்லம்மா, வந்தவ சரியில்லைன்னா ஆம்பளை என்ன பண்ண முடியும்? அண்ணியை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிட்டா நீ என்னம்மா பண்ணுவ? அதுக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் அடக்கி வாசிமா. சரி சரி, அவன் காதல விழப்போகுது, பேசாம இரு. என்னப்பா புக் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா. என்ன புக்கு? ராமாயணம். ராமாயணம். ஏம்மா, மணி 7 ஆகுதே, நீ கிளம்ப வேண்டாமா? அவசரம் இல்லப்பா, இளங்கோ வரட்டும், அப்புறம் போறேன். இல்லம்மா, உங்க வீட்டுல உன்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு போனாவது பண்ணி சொன்னியா? காலையில அத்தையும் புஷ்பாவும் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போன் பண்ண ரிங் போயிட்டே இருந்தது. இவருக்கு கடைக்கு நான் போன் பண்ணேன், அவுட் ஆஃப் ஆர்டர்னு வந்தது. அவரோட செல்லுக்கு போன் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஓ பாத்தியா, கண்டிப்பா அவங்க உன்னை தேடுவாங்கன்னு சொன்னல, நீ முதல்ல கிளம்புமா. பரவாயில்லப்பா, இளங்கோ வரட்டும், நான் அப்புறம் போறேன். நான் அதுக்கு சொல்லலம்மா. உங்க அத்தை, அவளை பத்தி நான் பேசக்கூடாது, ஆனா பேசாம இருக்கவும் முடியல. அன்னைக்கு வளகாப்புல வச்சு உன்னை எவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்க. அதை நினைச்சா மனசு கேட்க மாட்டேங்குதுமா. இப்போ ஏன் லேட்டு, எதுக்கு லேட்டுன்னு ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டாங்கன்னா அதுக்கு தாம்மா சொல்றேன், நீ கிளம்புமா. அப்பா, எது எதுக்கு கவலைப்படணுமோ அது அதுக்கு கவலைப்பட்டா போதும். நான் இங்க சும்மா வரலையே. ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு உதவலைன்னா அப்புறம் மனுஷங்க எதுக்கு, சொந்தக்காரங்க எதுக்கு? அப்புறம் அத்தை பேசுறத நான் மனசுல வச்சுக்கிறதே இல்லப்பா. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாராலையும் எப்பவுமே நடந்துக்க முடியாது இல்லையா? ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்ணு உங்க அத்தைக்கு மட்டும் பிடிக்கலையம்மா. தெரியலையேப்பா, மனசால கூட நான் எந்த தப்பும் செய்யறதில்ல. அவங்கள மரியாதை குறைவா கூட நான் நடத்துறதில்ல. அது என்னமோ அப்படி ஆயிடுச்சு. ரஞ்சினி, இன்னைக்கு மட்டும் நீ வராம இருந்திருந்தா என் நிலைமை ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ரஞ்சினி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காத, உண்மை அதுதான். பெரிய மனசுமா உனக்கு. அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. நீங்க இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காமா. சரிம்மா, எனக்கு இப்போ ஒண்ணும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நீ புறப்படுமா. முடியாது, இளங்கோ வரட்டும், அப்புறம் தான் நான் கிளம்புவேன். ஓ
ஆட்டோ சத்தம் கேக்குது. இளங்கோ வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இருங்கப்பா. வாங்க இளங்கோ. என்னாச்சுப்பா உங்களுக்கு? பதறாதரா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பாத்தியா எவ்வளவு தெம்பா இருக்கேன்னு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பொன்னாடாவ, அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷன்டாவ. பத்து நிமிஷம் வெந்நீர் வச்சா, மாத்திரை வாங்கிட்டு சொன்னா, கஞ்சி வச்சா, என்ன சாப்பிட வச்சா, படுக்க வச்சு தூங்க சொன்னா, எந்திரிச்சு உட்கார்ந்தா எல்லாம் சரியா போச்சு. மருந்து என்ன குணப்படுத்தலடா, ரஞ்சனியோட பரிவும் பாசமும் தான் என்ன குணப்படுத்திச்சு. போதும்பா, ரொம்ப புகழாதீங்க. இளங்கோ, இது பாருங்க, நைட்டுக்கு சமைச்சு டைனிங் டேபிள் மேல வச்சிருக்கேன். 2 பேரும் சாப்பிடுங்க. எனக்கு பாருங்க லேட் ஆயிடுச்சு. உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன். அப்புறம் அப்பா, நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். சரியா? அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி புஷ்பாவுக்கு தான் முதல்ல ட்ரை பண்ணேன். ஆனா வீட்ல ரிங் போயிட்டே இருந்தது, என்னன்னு தெரியல. அதுவா, புஷ்பாவும் அத்தையும் செக்கப்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. டேய் இளங்கோ, ரஞ்சனியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா. சரிப்பா, நீங்க வாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். இளங்கோ இப்பதானப்பா வந்தாரு, உடனே பைக் எடுத்துட்டு கிளம்புனா என்ன அர்த்தம்? இளங்கோ, நீங்க முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அப்பா, நான் கிளம்புறேன். இருமா. பரவாயில்லக்கா, 5 நிமிஷம் ஆகுமா? உங்களை வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு நான் சாப்பிடுறேன். அதெல்லாம் வேண்டாம் இளங்கோ, சொன்னா கேளுங்க. நான் கிளம்புறேன்ப்பா. அக்கா சும்மா இருங்க, கொண்டு வந்து விட்டுட்டு வந்து சாப்பிடுறேன். வேண்டாம் இளங்கோ. சொன்னா நீ தான் கிளம்பா. இளங்கோ, ஒன்னு சொல்லட்டுமாடா, நீ ரஞ்சனியை அக்கா அக்கான்னு கூப்பிடுறப்போ என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒத்த பிள்ளையா உன்னை வளர்த்தப்போ கூட ஒரு அக்காவோ தங்கையோ இல்லைன்னு பல சமயம் நான் வருத்தப்பட்டிருக்கேன்டா. பாசம்னா என்னன்னு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல தாண்டா பளிச்சுன்னு தெரியும். இப்படிதான் இளங்கோ, காலையில இருந்து அப்பா என்ன பாராட்டிட்டே இருக்காரு. அப்பா, பேசாம சீக்கிரமா சாப்பிட்டுட்டு படுங்கப்பா. நீங்களும் சாப்பிட்டு படுங்க, நான் கிளம்புறேன். அக்கா இல்லக்கா, உங்களை வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு தான் சாப்பிட போறேன். ஐயோ வேண்டாம் இளங்கோ, சொன்ன பேச்சு கேளுங்க. நீங்க சொன்ன கேளு. இல்லம்மா, இந்த நேரத்துக்கு அப்புறம் உன்னை தனியா அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. ஏய், கொண்டு போய் விட்டுட்டு வா. ஆமா, வா வா. வாங்கக்கா. வாமா. சரிப்பா, நான் கிளம்புறேன். போயிட்டு வாமா. பார்த்து. வரேன்ப்பா. சரிம்மா. ஏய், பத்திரம்டா. சரிப்பா, ஏறுங்கக்கா. அம்மா, கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. இதோ ஊத்துறேன். அம்மா, எனக்கு கொஞ்சம் ஊத்துங்க. முட்டை தோசை போட. அதெல்லாம் வேணாம்மா, இட்லிப்பா. போதும்மா. சரி, வாங்க தம்பி. இந்தாங்கம்மா. கொடுங்க. எதுக்குப்பா இதெல்லாம்? குடத்தை நீ போட்டு உடைச்சிட்ட, தம்பி இன்னும் ஞாபகத்திலே வச்சுட்டு இருக்கு. அப்படி இல்லைங்க, தெரிஞ்சோ தெரியாமையோ உங்க குடம் உடைய நான் காரணமா இருந்துட்டேன். நீங்களே இந்த வயசுல கஷ்டப்பட்டு சொந்தமா தொழில் செஞ்சு பழிச்சிட்டு இருக்கீங்க. வசதி கஷ்டமெல்லாம் மனசை பொறுத்தது தம்பி. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். பரவாயில்லம்மா, உங்க புள்ளைய நினைச்சு இந்த குடத்தை வாங்கிங்க, அப்பதான் எனக்கு திருப்தி. தம்பி சொல்லிடுச்சு இல்ல, வாங்கிக்க மீனாட்சி. பரவாயில்ல, வாங்கிக்க. சரி, இந்தாங்கம்மா. தம்பி இந்தாங்க. இல்ல சார், பரவாயில்ல சார். நீங்க கொடுத்த குடத்தை நாங்க வாங்கிட்டோம்ல, அப்புறம் என்ன கூச்சப்படுறீங்க? உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. உட்காருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா தம்பி, எங்க இருக்கீங்க? பக்கத்து திலகர் ஸ்ட்ரீட்ல இருக்கேன். ஓ, ஆபீஸ் சரி கிண்டில சரி. இருக்கு. வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? இந்த பாரு, தம்பியை சாப்பிட விடு. யார் இருக்காங்க, எவங்க இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு சாப்பிட விடு. நீங்க முதல்ல போய் ஒரு ஆம்லெட்டை போட்டு எடுத்துட்டு வாங்க. பேச வந்துட்டு. சரி. அவர் எப்பவுமே இப்படிதான் தம்பி. நீங்க சாப்பிடுங்க. பேசிக்கிட்டே சாப்பிட்டாதான் சாப்பாடு ருசிக்கும். என்ன நான் சொல்றது?
எங்கள் வீட்டில் அம்மா, அண்ணன், அண்ணி, தங்கச்சி, அக்கா. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, தங்கச்சி வேலைக்கு போயிட்டுருக்கா. எங்கள் அண்ணி இப்படி தான் வாயால் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஆனால் கையால் நிறைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அண்ணினா ரொம்ப பிடிக்குமோ? அண்ணினா எனக்கு அம்மா மாதிரி. அப்படின்னா தம்பிக்கு வீட்டுல தினம் ராஜ மரியாதைன்னு சொல்லுங்க. அம்மாவும் கவனிப்பாங்க, அண்ணியும் கவனிப்பாங்க. அம்மாவுக்கு 4 பசங்க, அதனால பாசத்தை பங்கு போட்டுப்பாங்க. அன்னைக்கு நானும் ரொம்ப இஷ்டம். நான் என்னை பத்தியே பேசிட்டு இருக்கேன், உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பசங்க, அவங்க என்ன பண்றாங்க? என்னம்மா பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லிக்கிற மாதிரி இருந்திருந்தா சொல்லியிருக்க மாட்டாளா தம்பி? பெத்ததுங்க ஒழுங்கா இருந்திருந்தா நாங்க எதுக்காக தள்ளு வண்டியை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கணும்? அதெல்லாம் விடுங்க தம்பி. நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க. போங்க தம்பி. என்ன ஐயா, சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்க போறீங்களா? எங்க புள்ள மாதிரின்னு வேற சொல்லிருக்கீங்க. முதல்ல அந்த பணத்தை எடுத்து பையில வைங்க. வைங்க தம்பி, வைங்க. தண்ணியை குடிச்சிட்டு நேரத்தோட கிளம்புங்க தம்பி. நான் வரேங்க. சரிங்க தம்பி. சரி சரி. வரேம்மா. ஏண்டி உனக்கு இந்த வேண்டாத வேலை? 48 புள்ளி கோலத்தை கத்துக்கிட்டு இப்ப என்ன பண்ண போற? பெத்த எந்திரிச்சு வர்ற வரைக்கும் வாசப்படி தாண்டக்கூடாது சொல்லிட்டேன். எனக்கு பொழுது போலமா. அது சரி, உனக்கு பொழுது போகல, உங்க அன்னைக்கு பொழுது பத்த மாட்டேங்குது. வீட்டுல 1000 வேலை கிடக்குதே. நேரத்துக்கு போனோமா, சோத்த தின்னுட்டு படுத்தோமான்னு இல்லாம மணி 7:30 ஆக போகுது. இன்னும் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காளா பாரு. ஸ்கூல்ல ஏதாவது மீட்டிங் வச்சிருக்காங்களோ என்னவோ. அப்படி இருந்தாலும் ஃபோன் பண்ணிருப்பாங்களே. புஷ்பா, அங்க பாரு. இவரு திருச்சியில இருந்து எப்ப வந்தாரு? என்னம்மா, என் வீட்டுக்கார் கூட அண்ணி வந்து இறங்குறாங்க. பேசாம இரு. வாங்க வாங்க. வாங்க மாப்பிள்ள. அக்கா நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன். என்னங்க, அண்ணியோட நீங்க எப்படி? என்னத்த சொல்றது போ. காலைல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. மூச்சரைப்பு அதிகமாகி உதவிக்கு ஆள் இல்லாம தவிச்சு தள்ளாடி போயிட்டாரு. எதிர்விட்டமா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இங்க ஃபோன் பண்ண ரிங் போயிட்டே இருக்கு. அதுவா மாப்பிள்ள, நான் புஷ்பாவை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போயிருந்தேன். ஏங்க, இப்ப மாமாக்கு எப்படி இருக்கு? அந்த நேரத்துல ரஞ்சனி அக்கா மட்டும் இல்லைன்னா அப்பா நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. திருச்சி ஆஃபீஸ்ல இருந்து அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள அப்பாவை நார்மலாக்கி உட்கார வச்சுட்டாங்க. கிரேட்கா. விடுங்க இளங்கோ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சரி, நீங்க போய் உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். இரு இரு இரு. என்ன நீ மாப்பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடுற? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? மரியாதைன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அவரை பேர் சொல்லி கூப்பிடுற. என்ன அவர் உனக்கு வச்ச வேலைக்காரனா?
இந்த வீட்டுக்கு மாப்பிள, அத மறந்துடாதே. அத்தை நான் வந்து அந்த அத்தை, ரஞ்சினி அக்கா என் கூட பிறக்காத அக்கா மாதிரி. அவங்க என் பேர் சொல்லி கூப்பிடாம வேற யார் கூப்பிடுவா? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அத்தை. அக்கா நான் கிளம்புறேங்க. என்னங்க ஆ. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காஃபி கூட சாப்பிடாம போறீங்க? அப்பா அங்க தனியா இருக்காரு. நியாயமா நீ கூட இருந்து அவர் கவனிச்சிருந்திருக்கணும். சரி நான் வரேன்க்கா. சரிக்கா நான் வரேன். அக்கா போயிட்டு வரேன். ஆ சாரி அத்தை, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா ஃபோன் அடிச்சுட்டே இருந்தது. அவருக்கும் ஃபோன் பண்ணேன், ஆனா லைனே கிடைக்கல. அதனாலதான் விஷயத்த சொல்ல முடியல அத்தை. லேட் ஆயிடுச்சுல, 5 நிமிஷத்துல நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணிடுறேன், சரியா? நாம ஒன்னும் பேச முடியாதுடி புஷ்பா. மாப்பிள்ளை இவளுக்கு தம்பி மாதிரியா, சூர்யா இவளுக்கு புள்ள மாதிரியா? நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு? மாப்பிள்ளை இவளுக்கு தம்பி மாதிரியா, சூர்யா இவளுக்கு புள்ள மாதிரியா? நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு?